சரசு என்ன பாருங்கண்ணே. ஐயோ கண்ணே திறக்க மாட்டேங்கிறாளே. குழந்தைக்கு காய்ச்சல் குறைஞ்சிருந்தாலும் நாடி துடிப்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. எந்த பாவி கண்டு பட்டதோ என் பிள்ளை இப்படி மாவாரத்தமா கிடக்கு. அம்பிகை என் பிள்ளைய காப்பாத்திடுறியம்மா. நோக்கு பொங்கல் வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்த குழந்தை என்னமோ சொல்ல வருது. மாமா அக்கா. குழந்தை அக்கா மாமான்னு சொல்லுதே, அது யாருங்க? அவர்தான் அம்பலவானதும் அவருடைய சம்சாரம் நீலாவதி அம்மாவின் தான் சொல்றா. தொடர்பு கட்டிக்கு பட்டு கொஞ்சமா கோசப்பையா என்ன அவனுக்கு அவர் வேண்டி இருக்கு? அவனாலதான் என் பொண்ணு இப்படி கிடக்கு. எந்த பாவி என்ன ஏவல் வச்சாரோ தெரியலையே. பேசாம ராட்சசி, ஊர்ல இருக்கவெல்லாம் அனாவசியமா பழிக்காத. எல்லாம் ஒன்னால வந்ததுதான். ஏவலாம் ஏவல் பிரம்மஹத்தி. சத்தம் போடாது. குழந்தைக்கு மனசுல ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே போய் அம்பலவாணரை அழைச்சிட்டு வாங்க. ஒருவேளை அவரை பார்த்தா இந்த குழந்தைக்கு மனோபலம் ஏற்படலாம். இப்போ மனோபலமும் ஆண்டவர் அருளும் தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும். நீங்க உடனே போய் அம்பலவாணரை அழைச்சிட்டு வாங்க. இந்தாங்கோ. பேசாம குழந்தை உயிரோட விளையாட. சரி அழைச்சிட்டு வாங்க. அம்பலவாணரே, அம்பலவாணரே. அம்பலவாணர் இருக்காரோ? அவர் சண்டைக்கு போயிருக்காரு. வர்ற நேரம் தான், இப்போ வந்துருவார். அம்மா, சரசு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கா. அவர் வந்ததும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? நமச்சிவாயம். கடவுளே, என் சரசுவை காப்பாத்து. அந்த அறியாத குழந்தை என்ன பாவம் செஞ்சது? ஏன் பாவனை நீ சோதிக்கிற? என் சரசுவை காப்பாத்து. வந்துட்டாரா? சண்டைக்கு போயிருக்காரா? இப்ப வந்துருவாருமா. குழந்தைக்கு நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டே வருது. எவ்வளவு சீக்கிரம் அம்பலவாணர் வர்றாரோ அவ்வளவு நல்லது. சரசு வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க. சரசு, யாரும் வந்திருக்கா பாரு. கண்ணை திறந்து பாடுறா ராஜா. மாமா வந்திருக்கா. உங்க ஞாபகமாவே இருக்கா? சரசு, தாயே தந்தையே சதங்கருணை பெருநிதியே, தாயே தந்தையே தடம் கருணை பெருநிதியே, நீயே தலைவனும் நிலையில் உலகிருந்தாக நோயென்று வந்த சாதித்துயர்தனையே நீ வந்து தீர்த்த பின்பு நின்றாடு நடராஜா. நின்றாடு நடராஜா. பிள்ளை தமிழ் பேசி எழ வேண்டும். உந்தன் பெண்மை மனமிறங்கி தர வேண்டும். பிள்ளை தமிழ் பேசி எழ வேண்டும். உந்தன் பெண்மை மனமிறங்கி தர வேண்டும். உள்ளம் வழித்திருந்து விட வேண்டும். இந்த உயிரில் நடனமிட வர வேண்டும். உள்ளம் வழித்திருந்து விட வேண்டும். இந்த உயிரில் நடனமிட வர வேண்டும். நடராஜா வர வேண்டும். நடராஜா. சரசு, சீரோடு சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ்வாயம்மா. என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் அப்பவும் இருந்த குழந்தை துள்ளி எழுந்துட்டாளே. உங்க பெருமை தெரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அதை உணர்ந்தாலே மன்னிப்பே தேவையில்லை. நான் வரட்டுமா சரசு? வணக்கம். கடவுளுடைய மறு அவதாரம் நீங்க. இப்போ அப்போ இருக்கிற குழந்தை சரஸ்வதி உங்க பாட்டை கேட்டதும் கலகலன்னு சிரிச்சு ஓடி ஆரம்பிச்சீங்க. நீங்க பிறந்த ஊர்ல நாங்களும் பிறந்ததை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறவங்க. நாங்க வர்றோங்க. வணக்கம். நான் சந்தைக்கு போயிட்டு இப்பத்தானே வர்றேன். நான் பாடினேனா? நீலகண்டம் நீலகண்டம். அத்தா, சரசு உடம்புக்கு ரொம்ப முடியலையா? உங்க நினைப்பாவே இருக்கானா? உடனே போய் பார்த்துட்டு வாங்கத்தா. ஆண்டவன் நன்றால சரசுக்கு குணமாயிடுதான். இனிமே கவலைப்பட ஒண்ணுமே இல்லை. கடவுளே, சரசு, சரசு, எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கியம்மா? என்ன சிங்காரம்? வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பொண்ணை பார்க்கலாமா? பார்க்கலாமே. பொண்ணு உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கூப்பிடுறேன். பள்ளி பள்ளி அவங்க எல்லாம் வந்தாச்சு. வந்து நமஸ்காரம் பண்ணிக்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க. ரொம்ப அருமையா வளர்ப்பேன். நான் கிழிச்ச கோட்டை தாண்டாது. ஆமா, இதை உள்ள போய் பாத்துக்கிறேன். பள்ளி பள்ளி இன்பமா ஓடிட்டாளா? வள்ளி வள்ளி பொண்ணுங்க, பொண்ணு கிணத்தடிக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னா இன்னைக்கு கோடை கழிக்க மறந்துருப்பான். இருக்கும் இருக்கும். என்ன பிள்ளை தலை தெரிக்க ஓடியார? இப்ப தலை போற ஆபத்து. எங்க அண்ணன் இல்ல, என்ன அவருக்கு ஒண்ணும் இல்ல. பணத்துக்காக ஆசைப்பட்டு 3 கொலை பண்ண முனுசாமி தலையில என்ன கட்டி வைக்க போறார். அவன் தலையில உன்னையும் கட்டுறான். வள்ளி, என்ன பைத்தியம் பிடிச்சு அலைய வச்சிடாத. அதனாலதான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பின் பக்கமா தப்பிச்சு ஓடியாந்து. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கட்டு. தாலியா? ஐயோ, ஜாதகம் பார்த்து சம்பிரதாய பிரகாரம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு கட்டுனா எப்படி? யோ, சம்பிரதாயப்படிதான் எல்லாம் நடந்ததா? அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. இப்ப என்ன செய்ய சொல்ற? இத கழுத்துல கட்டு. ஏன் கழுத்துல கட்ட? இதுக்கு முந்தி தாலி கட்டியிருந்தா தானே எனக்கு தெரியும். இங்க வா. எவனாவது வந்துருவா, ஒரு முடிச்சு போதும். என்ன தர்மனே? தாமரமா வந்து பிடிக்க சொல்லி அவனை தாண்டி நான் அடிக்கடி கும்பிடுவேன். கும்பிடு. அங்க வாரு, இங்க வெடிச்சு சிவன் வெளியில வராரு. சிவருமானே. நீயா எங்கடா வந்த? என் தங்கச்சி வள்ளி வந்தாடா. அது இருக்கட்டும்டா, தொழில விட்டுட்டியே, எப்படி சாப்பிடுற? எனக்கு கூட சாப்பாடு இருக்கவர. நாளைல இருந்து பாலும் பழமா சாப்பிட போறேன்டா. என் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்காரனுக்கே கட்டி தர போறேன். நீ தாண்டா சொத்துக்கு அலைய போற. நான் என்னப்பா ஏழை, நீ பணக்காரன் ஆயிட்டா கண்ணா பின்னான்னு கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. ஆமாடா, சொன்னா கேட்க மாட்டியா? என் தங்கச்சி வந்தா உடனே வர சொல்லு. நில்றா. உன் தங்கச்சிய கையோட கூட்டு போணுமா? ஆமா, உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்கா? உள்ளதாண்டா இருக்கு. வள்ளி வள்ளி, நீ கூப்பிட்டா வரமாட்டான், நான் கூப்பிட்டா தான் வருவா. வள்ளி, அடியா வள்ளி. அடியா வள்ளியா? ஏன்டா பயமுறுத்துற? என்ன மச்சான்? மச்சானா? தலை கலங்கிருக்கு, பூ வாடி இருக்குது. அண்ணா பின்னான் கற்பனை பண்ணாத. சமையல் பண்ணிட்டு இருந்தா. சமையல் பண்ணிட்டு இருந்தியா? இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? இவன் யாரு? புறப்படி சீக்கிரம் வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு எப்படி நான் வர முடியும்? புருஷன் வீடா? இன்னும் 2 தடவை சொல்லு, பின்னாடியே வீட்டுக்கு போயிருவான். இங்க பாரு, நான் செத்தாலும் சரி உன்னை இவனை கட்டித்தர மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. அண்ணே, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா முடிச்சு போட்டேன், உன்னால அவுக்க முடியாது. அட பாவி, என் ஆசையில மண்ணை போட்டுட்டியே. ஏன்டா இப்படி பதற? பேசாம இங்கே இருடா. ஒருவேளை சாப்பாடுனாலும் ஒழுங்கா சாப்பிடுறா.
ஒருவேளை சாப்பாடு சாப்பிட பிறந்தானா? அதுவும் கிடைக்காம நீ அலைய போற. டேய் இப்பவே போறேன்டா. வரும்போது 3 வேளை முனுசாமியோட வர்றேன். வந்து உன்னை ஒரு கை பாக்குறடா பாரு. டேய் இவன் ஏன் பெனாத்திக்கிட்டே இருக்கிறான்? நீ வா போலாம். வருங்கால மாப்பிள ஆப்பக்கடை வரையும் போயிட்டு வந்துடுறோம். இன்னுகிட்டே இருங்கடா. என்னையா பதற? பதறாம அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஆமாயா, ஒரு வெட்டி பைய என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி விட்டான். அப்படியா? ஆமாயா. இங்க பாரு, நீ 3 கொலை பண்ணது வாஸ்தவமா இருந்தா இந்த 4வதா ஒண்ணு பண்ணு. ஏயா, இந்த சிதம்பரத்துல என்ன மீறின ஒருத்தன் இருக்கானா? இருக்கானே. யார் அவன்? வா காட்டு. காட்டு. இந்த ஊடுதானா? ஆமா. யார் அவன்? கூப்பிடு. வெளியே வாடா. இப்ப வரமாட்டானே. என்னடா இவன் தாங்க. இவன் தானா? ஆமா. இவன் வெட்டுறதுக்கு அந்த அருவாளு ஒரு தட்டு தட்டால போதுமே. அப்ப தட்டுங்க. ஏண்டா நீ 3 கொலை முனிசாமியா? 3 கொலையை பண்ணிட்டு ஊர் ஊரா தம்பட்ட அடிச்சு தலையிற. நான் யார் தெரியுமா? 16 கொலை பண்ணிருக்கேன். அங்க சொல்லு. என் ஜாதகத்துல 18 கொலை பண்ணணும்னு இருக்குது. இந்த 2 தான் பாக்கி. அதுல ஒருத்தனை முடிவு பண்ணிட்டேன். யார் அவன்? பின்னாடி நிக்கிறானே சிங்காரம். இன்னொருத்தன்? நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இது? உங்களை சொல்றான். அண்ணே அண்ணே அண்ணே, இவன் பேச்சு கேட்டு நான் இங்க வந்துட்டேன். நீ இவ்வளவு பெரிய ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. என் கையை எடுத்து விட்டுறேன். நான் ஊரை பார்க்க ஓடி போயிருவியா? போயிடுறேன். நான் யார் தெரியுமாடா? நரம்படி முருகன். என் வித்தையை நான் இது வரைக்கும் வெளியில காட்டல. அண்ணே எழுந்திரி. இந்த பக்கம் இனிமே வரமாட்டியே. வரமாட்டேன். போ. சத்தியமா வரமாட்டேன். போட. ஏண்டா 3 கொலை முனிசாமி உனக்கு அடியாளா? நரம்பு வேலை வேணாம், என் மேல வேணாம். அந்த வேலை வேணாம். நேரத்தை ரெண்டு பார்த்தா சொல்லிவிட்டேன். என்கிட்ட பல வித்தை இருக்குது. இருக்கட்டும். நான் வேற ஆளை கூட்டியாரேன். நீலாவதி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடுங்க. சரி. ஓம் சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் சம்பவே நமஹ. ஓம் ஜெகத்வாங்கணே நமஹ. ஓம் ஜெகத்குரவே நமஹ. ஓம் ஜோமகேசாய நமஹ. ஓம் மகாஜனகாய நமஹ. ஓம் ஜாரிப்ராய நமஹ. ஓம் துத்ராய நமஹ. ஓம் பூதபதே நமஹ. ஓம் ஸ்டாண்வே நமஹ. ஓம் அயத்புத்ராய நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. சுவாமி, மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லி சென்றவர் வரவே இல்லையே. இல்லை கலாவதி, வர நேரம் இல்லை. வர மனமில்லை என்று சொல்லுங்கள். இப்போது கடவுளிடம் நான் என்ன வேண்டிக் கொண்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக் கொண்ட? என் அன்பரின் கல்மனதை சற்றே கனிய வைப்பாய் நடராஜா என்று வேண்டிக் கொண்டு தலை நிமிர்ந்தேன். ஐயனின் அருளால் தங்களை கண்டேன். நீ ஒரு அழகான பெண் என்றுதான் இதுவரையில் நினைத்திருந்தேன். அதை விட அழகாகவும் நீ பேசுகிறாயே. தங்களை விடவா? தங்களின் சொல்லழகு இசையமுதத்தோடு கலந்து வரும்போது 5 அறிவு படைத்த விலங்கினும் கூட உருகி போய் நிற்குமே. அங்க பாரு. எல்லோரும் நம்மையே பார்க்கிறார்கள். வாருங்கள் போகலாம். இன்னும் வரலையே. வாங்க. அமருங்கள் சுவாமி. பங்கஜா, மோகனா, ஏய், என்னம்மா? போய் சீக்கிரம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. மோகனா, நீ போடி. போய் அவன் உதவி செய். ஏய் மோகனா, சரி சரி போ.
அமருங்க. கலாவதி, அன்று நீ கோயிலில் ஆடி ஆட்டத்தை போல இதுவரை என் வாழ்நாளில் எங்குமே பார்த்ததில்லை. சுவாமி, நானா ஆடினேன்? இல்லை, ஏதோ ஒரு வித பரவச உணர்வு என்னை ஆட்டிவிட்டது. அந்த நமது சந்திப்பிற்கு பிறகு உங்கள் நினைவுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நான் வெறும் பம்பரம், நீங்கள் தான் கயறு. பார்த்தது போதாது, பசியதில் தீராது. முகம் பார்த்தது போதாது, பசியதில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை வரலாமா? பார்த்தது போதாது, பசியதில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை வரலாமா? தேருக்கு திருநாளும் தேவிக்கு சில நாளும், தேருக்கு திருநாளும் தேவிக்கு சில நாளும். தேவையென்றறியாமல் பருவகால கனவு கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தது போதாது, பசியில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை வரலாமா? தாமரை குலுங்காமல், மேகலை நடுங்காமல், தேன் கிண்ணம் மயங்காமல் சுகமேது. தாமரை குலுங்காமல், மேகலை நடுங்காமல், தேன் கிண்ணம் மயங்காமல் சுகமேது. மாமணி மேடையில் மாறனின் கண்ணை தொடுத்து, மாமணி மேடையில் மாறனின் கண்ணை தொடுத்து, வனிதையின் கலை பார்த்து உறவாடு. தானத்தை நான் பார்க்க, பூமத்தை நீ பார்க்கும். வானத்தை நான் பார்க்க, பூமத்தை நீ பார்க்கும். ஞானத்தில் இறங்காமல் பருவகால கனவு கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தது போதாது, பசியிதில் தீராது. பக்கத்தில் ஒரு முறை வரலாமா? பார்த்தது போதாது, பசியிதில் தீராது. கலாவதி, உன் திறமையெல்லாம் உன் பெயரிலேயே இருக்கிறது. பாபி,
இன்றுதான் என் பிறவி பயனை அடைந்தேன். திருவாதிரை நோன்பன்று உங்கள் அன்பை பெற்ற நான் பெரும் பாக்கியம் செய்தவள். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடணும். நீலகண்டம், நீலகண்டம். கலாவதி, நான் வருகிறேன். இந்த அர்த்த ஜாமத்திலா காலையில் போகலாமே? இல்லை கலாவதி, என்னை தடுக்காதே, நான் வருகிறேன். நீலாவதி, அக்கா, கோவில்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வர்றீங்களா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, வர்ற வழியில. ஏன் வார்த்தை தடுமாறுது? வழி தடம் மாறிடுச்சுன்னா வார்த்தை தடுமாறும்னு சொல்லுவாங்க. என்னத்தான் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் இவ்வளவு நேரம்? நீலா, இப்ப எதுவும் கேட்காதே, காலையில பேசிக்கலாம். ஏன் செஞ்ச தவற எப்படி என்கிட்ட மாத்தி மறைக்கலாம்னு அது வரைக்கும் யோசனை பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, உன்கிட்ட நான் எதையும் மறைக்கல. கோயில்ல எதிர்பாராம கலாவதியை சந்தித்தேன். வீட்டுக்கு வாங்கன்னு அவ கூப்பிட்டானாக்கும். ஆமா. நீங்களும் அவ பின்னால போனீங்களாக்கும். ஏதோ ஒரு மாய சக்தி என்ன அவ பின்னால இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ சாப்பாடு கூட அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீலா, ஒரேடியே காலையிலேயே வந்திருக்கலாமே. ஏன் இந்த அர்த்த ஜாமத்துல எழுந்திருச்சு வந்தீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேள. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு தாசியோட மோக வலையில மயங்கி கிடந்தது சரின்னு சொல்ல போறீங்களா? இல்ல, கணவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சு கௌரி நோம்பு இருந்து உங்களுக்காக காத்திருந்தது அது தப்புன்னு சொல்ல போறீங்களா? அடியார்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்ட வேண்டிய நீங்களே இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் இனிமே பேச என்ன இருக்கு? அறியாம நடந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா? மன்னிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ உங்களை விட நான் பெரியவ இல்ல. எனக்கே சொந்தமான நீங்க இன்னொருத்தி மேல ஆசை வச்சதுனால ஆத்திரப்பட்டு நான் பேசல. நம்ம சைவ ஒழுக்கத்துக்கே களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே, அதை யாரு மன்னிப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் கதறேன். ஏதோ ஒரு சோதனை இப்படி என்ன கரப்படுத்திடுச்சு. இனிமே அப்படி நடக்காது. தயவு செய்து நடந்ததை மறந்துடு. அன்னைக்கு கூட இப்படித்தான் சொன்னீங்க. ஒருத்தர் ஒரு தடவை பேச்சு மாறிட்டா அப்புறம் அந்த சத்தியத்துக்கு அர்த்தமே இருக்காது. சத்தம் போட்டு பேசாத. ஏ, வெக்கமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? இந்த வெக்கமும் பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாம போயிடுச்சு. ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறமா பேசு. தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. என்னையா தொடக்கூடாதுன்னு சொல்ற? ஆமா, என்ன தொட உங்களுக்கு உரிமை இருந்தாலும் அதை நான் விரும்பல. இல்லைங்க, ஜாதியை தொட்டு கலங்கப்பட்ட உங்க கையால இனிமே என்ன தொடக்கூடாது, தொடவே கூடாது. திருநிலகண்டத்தின் மேல் ஆடு. என்ன வார்த்தை சொல்லிட்டேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கடவுள் மேலேயே சத்தியம் செய்துட்டேன். சரி, உன்னை மாத்திரம் இல்லை, எந்த பெண்ணையுமே என் கையினால மட்டுமில்லை என் மனதாலையும் தீண்ட மாட்டேன். இதுவும் நீலகண்டத்தின் மீது ஆணை. இந்த என்ன பாக்கு நேரம் குடலுக்கே போயிடுச்சு. ஆசையா தான் கூட.
ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம அம்பலவாணர் இருக்காருல்ல, அவரு கலாவதி கிட்ட மயங்கிட்டாராம். இந்த காலத்துல ஆம்பளைகளை நம்பவே முடியல. இருக்கவே இருக்காது. அவர் அப்பேற்பட்டவர் அல்ல தெரியுமா? ஒண்ணு நேத்து ராத்திரி அவளும் அவரும் ஒரே வண்டியில ஒன்னா உட்காந்துட்டு வந்தாங்க. நேத்து ராத்திரி பூராவும் அவ வீட்லயே தங்கியிருந்தாங்க. இந்த கட்டுக்கதையில அவங்ககிட்ட அவுத்து விட்டது யாரு? எங்க அண்ணன் தான் சொல்லு. நினைச்சேன் அந்த வெட்டி பைய தின்னதன்னைக்கு உட்காந்து பல குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டுல தெண்டமா திங்கிறது பத்தாதுன்னு இந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லி இருக்கிறானா? வரட்டும். ஏன் அப்படி கருத்து பண்றீங்க? இந்தாங்க. நீலா, நீ போய் படுத்துக்க. முதல்ல நீங்க தூங்குங்க. பச்சை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும். என்ன கிடைக்கும்? இந்த பச்சை மண்ணை சுட்டெடுத்தால் பானை பிறக்கும். என்ன கிடைக்கும்? இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். இச்சையிலும் ஆசையிலும் பூமி நடக்கும். எண்ணம் போல போய் விழுந்தால் மண்ணும் சிரிக்கும். எண்ணம் போல போய் விழுந்தால் மண்ணும் சிரிக்கும். பந்த பாச காட்டுக்குள்ளே இந்த மாடு ஓடிலே பரம்பொருளின் போலை வந்தது, பக்தி செய்யும் வேலை வந்தது. என்ன தொடாதீங்க. திருநீலகண்டத்தின் மேல் ஆணை. நீலகண்டம், நீலகண்டம்.
இந்த மகராஜனா இருக்கு. ஐயா நீங்க தீர்க்க ஆயிட்டா இருக்கணும் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும். இந்த குழந்தை பசியால துடிக்குதுங்க. கொஞ்சம் பால் விடா. கொஞ்சம் இங்கிறம்மா. அம்மா நீங்க மகராசியா இருக்கணும். 16 பெற்று பெருவாழும் வாழணும். ஏமா கண் கலங்குறீங்க? உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா? கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் உங்களுக்கு முருகனை போல ஒரு புள்ள பிறக்கும்.